முதலாவது பைபிள் எழுதின மெட்டீரியல் என்ன? கல்லு. 10 நியாயப்பிரமாணம் எழுத கொடுத்தாரு, கல்லு கொடுத்தாரு. இன்றைக்கு அந்த கல்லு தான் பைபிள் இருக்கணும் சொன்னா நான் லாரியில கொண்டு வச்சு நிறுத்தி, நான் இவ்வளோ பெரிய பைபிளை கல்ல எழுதலாம், எத்தனை கல் எழுதணும் சொல்லுங்க? ஒரு லாரியவே கொண்டு வந்து புல்பேட்டி பிள்ளை லாரி நிறுத்தி ஒவ்வொரு கல்லா இறங்கலாம். அது கல்லுல ஆரம்பிச்சாரு. காலம் மாறிச்சு, இப்ப தோல் வந்துச்சு. இப்ப தோல் எழுதணும், எல்லாம் சுருளா சுருட்டி அங்க வச்சான். இப்ப நான் பிரசங்கம் பண்ண வரேன்னா ஒவ்வொரு சுருளா எடுத்து ஏசாயா சுருளா எடுறா, அவர் சுருளா எடுக்கணும். இப்ப காலம் மாறிச்சு, சுருள் போயிடுச்சு. இப்போ என்னமோ அந்த பேப்பரஸா பாப்பரஸா இன்னும் ராசில் வந்துச்சு, அது வந்து எழுதலாம், மட்டையில் எழுதலாம். மட்டையில் எழுதி அதுவும் போச்சு. இப்போ எங்கே வந்துச்சு? பேப்பர் வந்துச்சு. ஏன் நீங்கள் பேப்பர் மட்டும் எடுக்கிற, ஏன் எல்லாம் கல்லை எதிர்க்கல? ஆண்டவர் எழுதின பைபிள் கல்லில் தான் இருந்துச்சு. பைபிள் பேப்பரில் வரவே கூடாது அப்படின்னு கொடி பிடிக்கலாமா? சொல்லுங்க. ராங். அறிவுப்படுத்துருச்சு. இப்போ கையடக்கமாக என்ன வந்துடுச்சு? லேப்டாப் வந்துடுச்சு, ஐபேட் வந்துடுச்சு, செல்ஃபோன் வந்துடுச்சு. ரொம்ப நல்லது. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நீ லேப்டாப்பில் வச்சிருக்கியோ, நீ செல்ஃபோனில் வச்சிருக்கியோ, நீ ஐபேடில் வச்சிருக்கியோ, எதில் வச்சாலும் நீ முன்னுக்கு வர முடியாது. ஆனால் எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மாறாத இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் வச்சிருக்காம சின்னதா பேக்கெட்ல வச்சிருக்கேன்னு சொன்னா, இன்னும் 10 வருஷம் நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா இந்த லேப்டாப் இருக்காது, அவன் சிப்பில் வச்சுக்குவான். பைபிள் எங்கடா இருக்குன்னா என் கையில சிப்பில் இருக்குன்னு. இன்னும் காலம் மாறி போகும்போது என்ன அறிவு பெருக்கும்னு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல சொல்லி வச்சுட்டாரு, இந்த லேப்டாப் காலம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? செல்போன் காலம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியுங்க. ஆண்டவர் அதனால தான் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாரு, அப்பா வசனம் எழுதப்பட வேண்டிய இடம் உன் இருதயம். உன் இருதயம், இருதயத்தின் நிறைவினால் வசனத்தை நினைப்பையானா உன் இருதயம் எப்படி இருக்கும்னா, வசனம் வல்லமை உள்ளது, வசனம் மகத்துவம் உள்ளது. உன் இருதயத்தை நீ வசனத்தால் நிறைப்பையானா நீ யாராயிருப்பேன்னு கேட்டீங்கன்னா வல்லமை உள்ளவங்க.